Tamil TV Tools. எப்படி காப்பாத்த முடியும்? நீங்க எல்லாம் யாருன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நம்ம பேசுறது அவங்க காதுல விழலையோ என்னமோ. என்ன பசங்களா, உங்க டைனோ ஹோல்டர்ஸுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்பா, இது எங்க கிட்ட பேசுது. ஆக அசையா வேகமாக என்ன செய்ய புரிவோம். டைனோசர் கிங் நீ ஆக முடியும். வேகமாக என்ன செய்ய புரிவோம். அதுவும் கையில் உள்ளது. ஜுராசிக் ஜெயின் உன் வசம் உள்ளது. டீம் இனி வந்தாச்சு. டைனோசருக்கு ஈடேது. மீண்டும் ஜென்மம் எடுத்து சீரி சண்டை போடுது. பார்த்தால் நீயே வியந்திடுவாய். பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த காலத்திற்கு வந்தது. அசுரனையும் மிஞ்சியது. இனி நடப்பதை பார்ப்போம். டைனோசர் கிங் ஆக அசையா வேகமாக என்ன செய்ய புரிவோம். டைனோசர் கிங் நீ ஆகலாம். வேகமாக என்ன செய்ய புரிவோம். Battle at the Pyramids. உங்ககிட்ட உதவி கேட்டுச்சா? ஆமா, ஒருவேளை டைனோசர்ஸ் எல்லாம் அந்த கல்லு மூலமா எங்க கிட்ட பேச நினைக்குதோ. அப்படி ஒரு வாய்ப்பு நிச்சயமா இருக்கலாம். நீங்க எதிர்த்த ஆல்பா கேங் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அதுங்களை நீங்க காப்பாத்தணும்னு எதிர்பார்க்கதே என்னமோ. அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? எனக்கும் புரியல. காரணமே இல்லாம அவங்க டீரெக்ஸ வச்சு சாம்பா அட்டாக் பண்ணாங்க. சாம்ப் எலக்ட்ரிக் சார்ஜ கொடுத்தது. அப்புறம் அது ஒரு கார்டா மாறிடுச்சு. நடந்த எதுக்குமே எங்களுக்கு அர்த்தம் புரியவே இல்ல. ஒருவேளை அவங்களுக்கும் ஏதாவது கல்லு கிடைச்சிருக்குமோ? ஆமா, ஒருவேளை கிடைச்சிருக்கலாம். ஜோயி, வரதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருந்தியே. அதை மறந்துட்டேன். பரவாயில்ல விடு. டாக்டர் டெய்லர், டாக்டர் ஓவன் உங்களுக்கு போன் பண்ணிருந்தாங்க. எங்க அப்பாவா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் நீ ஏன் அதை தொலைச்சுக்கிட்டே இருக்க? ஹலோ டாக்டர் ஓவன், புதுசா ஏதாவது கிடைச்சதா? ஒரு வித்தியாசமான பொருள் கிடைச்சது. அது நிச்சயமா ஃபாசிலா தான் இருக்கு. டைனோசரோடதா? டைனோசர் ஏன் அழிஞ்சு போச்சு? அத கண்டுபிடிக்கிறது தான் எங்க வேலை இல்லையா? அதுல இருந்து நாத்தம் வருதா? டைனோசருக்குள்ள இருந்து நாத்தம் வருதுன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த டைனோசர் கார்டை பத்தி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. நான் அதை சொல்லவா? சொல்லுங்க. நிறைய கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நான் கனடால ஆல்பர்ட்டோங்கிற இடத்துல இருக்கிற சைட்ல இருந்து பேசுறேன். நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஃபாசில்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். அதுக்கு இடையில நாங்க கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம், இன்னும் 2 கார்ட்ஸ். கார்னோடாரஸ். அப்புறம் பாரசோரலபஸ். கார்னோடாரஸ்க்கு விண்டு சிம்பல் கொடுத்திருக்காங்க. பாரசோரலபஸ்க்கு கிராஸ் சிம்பல் இருக்கு. ரெக்ஸ், நீதானே பாது? அப்பா, எப்பவும் நான் இங்க தானே இருப்பேன். டெய்லர் அங்கிள் வீட்ல இருக்கும்போது ஒழுக்கத்தோட இருக்கணும்னு கத்து கொடுத்தேன். அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? இல்ல மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். உங்க கையில இருக்கிற கார்ட்ஸ் இங்க அனுப்ப முடியுமா? நிச்சயம் முடியும். இத நான் லேபுக்கு அனுப்பி வச்சிடறேன். நாளைக்கு காலையிலேயே அது உங்களுக்கு கிடைச்சிரும். அதை அனலைஸ் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லுங்க டாக்டர் டெய்லர். நிச்சயமா நான் உடனே பண்றேன் டாக்டர் ஓவன். ரெக்ஸ பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீ கொடுத்து வச்சவன் ரெக்ஸ். டாக்டர் டெய்லரே உன்னை பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட நீ நிறைய கத்துக்கலாம். அதனால கவனமா இரு. ஒழுங்கா வேலை செய். கண்டிப்பாப்பா, செய்யறேன். எனக்கு தோன்ற வேலை அதிகமா இருக்கு. அதனால உடனே கார்டை அனுப்பி வைக்கிறேன். ஏதாவதுன்னா போன் பண்ணுங்க. தேங்க்யூ. அந்த கார்டுல இருக்கிற சிம்பிளும் நம்ம ஸ்டோன்ல இருக்கிற சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா உனக்கும் எனக்கும் கூட நாளைக்கு இதே மாதிரி டைனோசர் கிடைக்குமா? சரியா சொன்ன. இருக்கிறது ரொம்ப அழகானதுதான் எனக்கு வேணும். அப்போ நான் எதை வச்சுக்கிறது? நியாயமா டைனோசர் இருக்க வேண்டியது என்கிட்டதான். எனக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வேணும். என்னாச்சுப்பா? அந்த ஸ்டோன்ஸ் மேக்ஸ், ரெக்ஸ், ஜோயி தான் செலக்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அவங்க தான் அதை முதல்ல தொட்டாங்க. நீங்க தாங்கிதான் ஆகணும். தெரியும், தாங்கிக்கிறேன். ஆமா, என்ன உங்க பெரிய பெரிய புக்ஸா இருக்கு? டைனோ ஹோல்டர் மேனுவல். அம்மா, இந்த மேனுவல் ரொம்ப முக்கியமா என்ன? ஆமா, சரி சரி, என்ன விட்டு. கார்டை ஸ்வைப் பண்றது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். அந்த ஸ்டோன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு. நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஒழுங்கா படிக்கணும், சரியா? ஆனா இது படிக்கவே 1 வருஷம் ஆகுமே. படிங்க, அதுல என்ன இருக்கு? பேசாம நீங்களும் அப்பாவும் சேர்ந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்களா? இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீயே விளையாடி பாரு, உனக்கு
புரியும். என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு? டைனோசர் இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, ரகசியமா வச்சிருக்கலாம்னு சொன்னீங்கல்ல. ஆனா நீங்க என்னடான்னா உலகத்துல இருக்கிற எல்லா டைனோசர் எக்ஸ்பர்ட் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க. ரிலாக்ஸ். நம்ம எல்லாருக்கும் அப்புறம் அந்த விஷயம் டாக்டர் ஓவனுக்கு தான் தெரியணும். என்ன இருந்தாலும் அவர் என் கூட வேலை செய்யறவர், அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். இத பத்தி ஆய்வு செய்யறதுல அவர் எனக்கு உதவியா இருப்பாருன்னு தோணுச்சு. நீங்க மறந்து போயிட்டீங்களா? இத பத்தி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். யாருக்கு ஞாபகம் இல்லையா? அதான் அந்த ஆல்பா கேங். மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன். 3 தத்துணுண்டு பசங்க எப்படி என்கிட்ட இருந்து காடை எடுக்க முடியும்? அவங்க கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லையா? தாத்தா, இதோட எனர்ஜி லெவல் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தாத்தா. இந்த எக்யூப்மெண்ட் நம்ம ஒன்னா சேர்த்தோம்னா இது வெடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமா நடக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கு பசங்களா, என் காடை என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? என் வேலை மட்டும் முடியட்டும், அந்த பசங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவங்கள சும்மா விட மாட்டேன். இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே டைரக்டா இறங்குறேன், அவங்கள ஒரு வழி பண்றேன். சரிங்க தாத்தா, எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு, நான் எழுத போறேன். நானும் ஹோம்வொர்க் எழுத போறேன். என்ன செத்து கூப்பிடுறால, போய் பாத்துட்டு வந்துடுறேன். என்ன கூட எங்க அப்பா தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இயற்கை என்ன கூப்பிடுது, நானும் போறேன். என் கண்டுபிடிப்பு முடியற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இன்னும் சில நொடிகளில் தயாராகிவிடு. உங்ககிட்ட உடனடியா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் டாக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க போட்ட குப்பைகளை எல்லாம் நீங்களே கிளீன் பண்ணி ஆகணும், இல்லனா ராத்திரிக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. டாக்டர் ஜி, சாப்பிடுற நேரத்துல விளையாடாதீங்க. எனக்கு புரியுது, ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் சாப்பிடவே மாட்டேன். தொலைஞ்சு போன ஒரு காடு கிடைச்சிருச்சு. ஓர்சலா, ஜாண்டர், அப்புறம் ஏண்டு, நாம முக்கியமான மிஷன்ல இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. யாரும் எங்கேயும் இப்ப போக கூடாது. ஒழுங்கா சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் தான் போகணும். சரி. என்னை ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க டாக்டர். உங்க தட்டுல காய்கறிங்க சாப்பிடாம அப்படியே இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. அது ஏன் தட்டு கிடையாது, அவங்களோடது. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. டாக்டர் டெய்லர், அந்த கார்ட்ஸ் இப்ப எங்க வரும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க அப்பா அதை டபுள் எக்ஸ்பிரஸ்ல அனுப்புறேன்னு சொன்னாரு. அதாவது நாளைக்கு காலையில 7:15 கரெக்டா அது வந்தாகணும், இல்லனா டெலிவரி ஃப்ரீ. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் எனக்கும் ஒரு பார்ட்னர் கிடைக்க போகுது. என்ன சொன்ன? பார்ட்னரா? அது வந்து ரெக்ஸும் நம்ம சாப் மாதிரி ஒரு டாக் வாங்கணும்னு ஆசைப்படுறான். கரெக்ட் தானே? ஆமாமா, நீங்க சொன்ன அப்பீல. அப்படின்னா நம்ம கிட்ட 2 டாக்ஸ் இருக்குமா? நீங்க தான் அதை ஒழுங்கா பாத்துக்கணும் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். என்னால நம்பவே முடியல. மேக்ஸ், நீ எல்லா பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டியா? ஆமாமா, காய்கறி எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்ததா, அதான் நான் சாப்பிட்டேன். இன்னும் கூட இருந்தா கொடுங்கம்மா, நான் சாப்பிடுறேன். என்னம்மா குடுப்பீங்கல்ல? சரி, ப்ராக்லி கொடுங்க. பரவாயில்லையே. சாப்பிடும்போது போன் பேசக்கூடாதுப்பா. ஜோயி போன் பண்றமா, இருங்க என்னன்னு கேட்டு வரேன். சொல்லு ஜோயி, என்ன விஷயம்? என்ன நியூஸ் சேனலா? இன்னொரு டைனோசரா? இந்த முறை இது ஸ்பைனோசாரஸ். எகிப்தின் அருகில் இருக்கும் ஒரு பெரிய பிரமிடின் பக்கத்தில் இருந்து நாம் இதை பார்க்கிறோம். ஒரு உண்மையான டைனோசர் தெரிந்திருக்கிறது. எஜிப்ட்லியா? என்ன இது லைட்டு? நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் ஏதும் நேரவில்லை. இனிமேல் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ன, நாளைக்கு ராத்திரி வரைக்கும் எந்த பிளைட்டும் கிடையாதா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீங்க எனக்கு உதவி செஞ்சதான் ஆகணும். உடனே நான் ஈஜிப்டுக்கு போய் ஆகணும். ஏய், அந்த மேனுவலை பார்த்து இந்த டைனோ ஹோல்டர்ல வர லைட்டுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லு. அப்படின்னா யாரும் இன்னும் அதை படிக்கவே இல்லையா? நான் படிச்சேன் மொத்தமா. எப்படி? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை விட்டு கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நடுவுல கொஞ்சம் பக்கங்க பிளாங்கா இருக்கு. என்ன இது? அந்த கார்ட்ஸ் பத்தியும் ஸ்டோன்ஸ் பத்தியும் நாம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் கண்டுபிடிக்கிற விஷயங்களை உடனே மேனுவல்ல போட்டு கொடுத்துடுறேன். என்ன சரியா? அவ்வளவு டைம் வச்சிருக்கே நீ? தமிழ் டிவி. அட, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. டைனோ ஹோல்டர் இந்த மேப்ல சிங்க் ஆகுது பாத்தீங்களா?
அங்க பாருங்க எஜிப்ட்ல தான் க்ளோ ஆகுது. அங்கதானே இப்ப ஸ்பைனோசாரஸ் வந்துச்சு. அப்படின்னா இங்கேயாவது டைனோசர் வெளியே வந்தா இதுல லைட் எரியும்னு அர்த்தம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இருக்காது, இந்த லைட் சத்தம் வேற மாதிரி இருக்க. டாட், இந்த மியூசிக் வீடியோலாம் பாக்குறத எப்பதான் நீங்க நிறுத்த போறீங்க? இப்ப என்ன பண்றது? இங்க உட்கார்ந்துட்டு நம்மளால எதையுமே பண்ண முடியாது. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. என்ன? இந்த லைன்ஸ் எல்லாம் டைனோசர்ஸ் இருக்கிற இடத்த டைனோ ஹோல்டருக்கு கனெக்ட் பண்ணுது. ஒருவேளை அப்படி இருக்குமோ? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வாட்டர் ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் முதல் படி. இப்ப டைனோசர் எங்க? ஒரு டைனோசர் எங்க போய் ஒளிஞ்சுக்கும்? நீ ரெடியா டெரி? நம்ம என்ன பேசணும் ஞாபகம் இருக்குல்ல? நீ அங்க இருக்கியா? நீ இவ்ளோ படி வந்து பிடிக்கவே கூடாது. இறங்கு, கீழே போ. உன்னால முடியும் டெரி. போய் அந்த ஸ்பைனோசாரஸை பிடி. போ. டைனோசர் இருக்கிற இடத்துக்கு எங்களை டெலிபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா ரீஸ்? எனக்கு தெரிஞ்ச டைனோசர் சர்ச் ஃபங்க்ஷனும் டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. எதுக்கும் ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலான்னு தோணுது. இது ஆபத்தானதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணிட்டேன். நீங்க பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உடனே ஈஜிப்டுக்கு போயிடுவீங்க. என்ன விட்டு போக முடியாது. நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன், டைனோசர் எக்ஸ்பர்ட்டும் கூட. அங்க உங்களுக்கு உதவியா இருப்பேன். சப்ரே, வாங்க நம்ம போலாம். நான் வந்துட்டேன். ஏய், என்னது, அவன் மட்டும் போயிட்டான்? மேக்ஸ் ஜாம்புக்கு மட்டும் தான் வேலை செய்யுது. புரிஞ்சிடுச்சு. டைனோசரும் அந்த ஸ்டோனும் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி போக முடியும். எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அந்த டைனோசரஸ் எங்கதான் இருக்கா? என்னது பண்ணுது? பாத்தியா சாம், இது ஸ்பைனோசரஸ் கார்டு. ரெடியா சாம்? லெட்ஸ் கோ. டைனோ ஃபிளாஷ். கோ ட்ரை சீரடாப். அதேதான் சாம். போய் தூள் கிளம்பு போ. சாம் பாத்து. எழுந்திரு சாம், உன்னால முடியும். கம் ஆன். இது மறந்தே போயிட்டனே. இப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் யூஸ் பண்றேன். ஜாக்கிரதையா இருங்க. அந்த சின்ன பையன் மறுபடியும் மூக்காடு யூஸ் பண்றான். போன தடவை என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்க? மூக்காடை வச்சு நம்மள ஒரேடியா அடிச்சிட்டான். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா என்கிட்டயே ஒரு மூவ் கார்டு இருக்கு. வேண்டாம், இங்க அந்த மாதிரி பண்ணாத. ஏய், ஒழுங்கா என் மூவ் கார்டு கொடு. அச்சச்சோ, சாம், இப்ப என்ன பண்றது? ரெக்ஸ், ஜோயி, நீ ரெடியா இருக்கியா ஜோயி? லெட்ஸ் கோ. டைனோ ஸ்லாஷ். உன் திறமையை காட்டு காண டாரஸ்.
என்ன நம்ம எல்லாரோட மூவ் கார்டையும் பயன்படுத்தி இதை ஒரே அடி அழிச்சிடலாம். என்ன அப்படின்னா உன்கிட்டயும் மூவ் கார்டு இருக்கா? யா சைக்ளோன். எலக்ட்ரிக் சார்ஜ். Everybody! பாத்தீங்களா நாங்க மம்மி கால் என் தெரி தோத்திருக்கலாம், ஆனா கார்டு எங்களுக்கு தான். யாருன்னு பாத்தீங்களா? மறுபடியும் அந்த கிழமை வந்துட்டா. நீ என்ன சொன்ன? நீங்க பாரு, வயசானவங்களுக்கும் அனுபவசாலிக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல கத்துக்கோ, புரியுதா? சாரி, ரெண்டு ஒண்ணுன்னு தான் நான் நினைச்சேன். அப்படியா? ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த தடவை உன்னை விடு, அடுத்த தடவை வரும்போது எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, நாங்க உடனடியே போய் ஆகணும். தெரியுதா? ஆனா எங்க போறோம் விடமா மாட்டிக்கிட்டேன். ரொம்ப விசித்திரமானவங்களா இருக்காங்க. ஹே गाइस, ஏச பாக்குறீங்களா? இதோட பேர் பொருத்தமா இருக்குல்ல, ஏன்னா ஏஸ்னா நம்பர் 1. இது என்னோட முதல் டைனோசர். இதுதான் பாரிஸ். ஆமா, பாரிஸ்னா என்ன? அது இதோட பேர் பாரிஸ் லவர்ஸ், சுருக்கமா பாரிஸ்னு கூப்பிடுற. பிடிச்சிருக்கா? சூப்பரே. தமிழ் டிவி அப்புறம் இதுதான் ஜம்ப். நம்மள சூப்பர் டீமா இருக்க போறோம். அச்சச்சோ, ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நம்ம இங்க இருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? மேனுவல்ல போட்டிருக்கு பாரு. டைனோ ஹோல்டர்ல இருக்கிற இந்த பட்டனை ரிவர்ஸ்ல அழுத்தணும்னா எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம். நம்ம எஜிப்ட்ல இருக்கோங்கறத என்னால நம்பவே முடியல. வாவ். ஹே, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு, சொல்லவா? ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவா தங்க போறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நாங்க யாருமே இது வரைக்கும் எஜிப்டுக்கே வந்தது இல்லையா? இங்க இருக்கிற ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா வரோம். ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா நிலைமையோட அவசரத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைனோசர் கார்ட்ஸ் உலகத்துல நிறைய இடத்துல பரவி இருக்கு. அதையெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் சொன்னேன். அவங்க கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு டைனோசர் காப்பாத்தப்படுது. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு. நானும் அவங்க கூட போயிருந்தா என்னோட சின்ன வயசு ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இருப்பேன். பிரமிடுகள் பார்த்து பார்த்து அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சாதிச்சிட்டேன். ஒரு வழியா இந்த காடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் எங்க போனாங்க? ஒருத்தரையுமே காணமே. உங்க வேலை முடிஞ்சிடுச்சா தாத்தா? முடிஞ்சு போச்சு பேர பசங்களா. எல்லாம் அற்புதமா வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மூவ் கார்ட்ஸ் எல்லாம் உருவாக்குனா டைனோசர் கிங்கா மாறிடுவேன். ஐ அம் தி கிங். என்ன ஜெயிக்க முடியாது. ஏய், அந்த 3 பேர் என்ன எகிப்துல இருந்து வரலையா? ஒருவேளை அங்க ஜாலியா இருக்காங்களா என்னவோ? என்னால ஓட முடியல, சீக்கிரமா போய் போடி. போன போகுது, அது வாடகைக்கு எடுத்தது தானே, விடு. ஆனா மண்டையா, வாடகைக்கு எடுத்தாலும் அதை மறுபடி கொண்ட ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும்ல. டைனோசர் கிங் ஆக அசையா வேகமாக என்ன செய்ய புரிவோம். டைனோசர் கிங் நீ ஆக முடியும். வேகமாக என்ன செய்ய புரிவோம். பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த காலத்திற்கு வந்தது. அசுரனையும் மிஞ்சியது. இனி நடப்பதை பார்ப்போம். டைனோசர் கிங் நீ ஆகலாம். வேகமாக என்ன செய்ய புரிவோம்.